بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சபையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசீயத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனது சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல நேரத்தில் வெற்றியாளர்கள் யார் என்கின்ற கருப்பொருளை மையமாக கொண்டு ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், வெற்றி என்பது இந்த உலகத்தில் நல்ல காசு பணங்களை சம்பாதிப்பது, நல்ல சொகுசான ஒரு வீடை கட்டுவது,
நல்ல வாகனங்களை வாங்குவது, பிறர் மத்தியில் செல்வ செழிப்போடு வாழ்வது, இது ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை அடைந்து விட்டான் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இது இந்த உலகத்தில் வேண்டுமானால் மனிதன் தன்னை வெற்றி பெற்றேன் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையில் இந்த மனித சமுதாயத்தை படைத்த அல்லாஹ் தஆலா வெற்றி என்பது எதை திருமறை குர்ஆனில் சொல்கிறான் தெரியுமா? எந்த வெற்றி மனிதனுக்குரிய வெற்றி என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? எந்த நாளில் மனிதனுடைய முகங்கள் எல்லாம் கூடி குறுகி நிற்கக்கூடிய அந்த ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிற அந்த சபையில் யாருடைய முகம் பிரகாசமாக இருக்குமோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அனைத்து தரப்பு மக்கள் இருக்கிற அந்த நேரத்தில் யாருடைய வலது கரத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய பதிவேட்டை கரத்திலே கொடுத்து சூனத்தினுடைய வாசலை திறந்து வைத்து அனுப்புகிறானோ அவர்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த கோடான கோடி மக்கள் இருக்கிற அந்த சபையில் இழிவுக்குரிய மனிதர்கள் யார்? கேவலப்படுத்தப்பட்ட மனிதர்கள் யார்? சாபத்திற்குரிய மனிதர்கள் யார்? யாருடைய இடது கரத்தில் அவருடைய பதிவு புத்தகம் கொடுக்கப்படுமோ அவன் வெற்றியை இழந்தவன். யாருடைய முதுகுக்கு பின்னால் அவனுடைய பதிவு புத்தகம் கொடுக்கப்படுமோ அவன் வெற்றியை இழந்தவன். எப்படிப்பட்ட இந்த சாராம்சங்களை உள்ளடக்கிய இந்த மறுமை நாளில் மனிதனுடைய நிலைமைகளை பற்றி திருமறை குர்ஆனுடைய ஆயத்திலே இருந்து முக்கியமான ஒரு சில தகவல்களை, வெற்றியினுடைய வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 19வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ثُمَّ لَنَنزِعَنَّ مِنْ كُلِّ شِيعَةٍ أَيُّهُمْ أَشَدُّ عَلَى الرَّحْمَنِ عِتِيًّا. யார் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்விற்கு மாறு செய்வதில் அதிகமான விருப்பத்திற்குரிய புறம்பான காரியங்களை செய்து, அல்லாஹ் வெறுக்கிற காரியங்களை இந்த உலகத்தில் செய்து, பாவத்தினுடைய பட்டியலை தன்னுடைய வாழ்க்கையை சுமந்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளான அந்த மனிதர்களை மறுமை நாளில் நாம் தனியாக பிரிப்போம் என்று திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹ்விற்கு ரஹ்மானுக்கு மாறு செய்த பாவிகளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பிரிப்பான். 99வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், யௌமஇதின் யஸ்துருன் நாசு அஷ்ஃபாத்தன் லியுரவு அஅமாலஹும். அந்த மறுமை நாளில் மக்கள் தங்களுடைய செயல்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பல பிரிவினர்களாக அந்த மறுமை நாளில் அவர்களை பிரிப்பான். ஒரு மனிதன் தொழுகை பேணுதலாக தொழுதவன், இபாதத்தை செய்தவர்கள், அப்படிப்பட்ட அந்த கேட்டகரியில் இருக்கிற மக்களை அல்லாஹ் தனியாக பிரிப்பான். தொழுகை இல்லாதவர்கள், மார்க்கம் இல்லாதவர்கள், இஸ்லாம் இல்லாதவர்களை தனியாக அல்லாஹ் தஆலா பிரிப்பான். இறை மறுப்பாளர்களை அந்த மறுமை நாளில் தனியாக அல்லாஹ் தஆலா பிரிப்பான். இப்படி மக்கள் தங்களுடைய செயல்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மறுமை நாளில் நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள். 99வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையா. இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது அணு அளவு நீங்கள் நன்மையை செய்திருந்தாலும் அதற்குரிய பிரதி உபகாரத்தை அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள். 99வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையா. அணு அளவு தீமையை இந்த உலகத்தில் யாரெல்லாம் செய்திருந்தார்களோ அந்த மனிதர்களும் அந்த அணு அளவு தீமைக்குரிய பிரதி உபகாரத்தை அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு 36வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். இந்த நேரத்தில் நல்லவர்களை விட்டு பாவிகள் எல்லாம் பிரிந்து நிற்க வேண்டும். இறை விசுவாசிகளோடு அந்த இறை வெறுப்பாளர்கள் நிற்பதற்கே தகுதியில்லை. இந்த நேரத்தில் நல்லடியார்களை விட்டு பாவிகள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள்
அந்த புனிதமான இறை விசுவாசிகளுக்கு பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது. முறையாக பஜ்ரை தொழுதவர்கள், முறையாக முகரை தொழுதவர்கள், முறையாக தான தர்மங்களை செய்தவர்கள், குடும்பத்திற்கு மார்க்கத்தை போதித்தவர்கள், இறையற்றத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? பாவிகள் எல்லாம் இறை விசுவாசிகளை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள், ஓரமாக நிற்க வைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் அவருடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அடுத்து அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை வழங்கி இஸ்லாத்தை மனிதர்களுக்குரிய வாழ்க்கை நெறியாக கொடுத்து பல்வேறு கட்டத்தில் தூதர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி மக்களுக்கு நேரான வாழ்க்கையை போதிப்பதற்கு வந்த தூதர்களை மறுத்தவர்கள், திருமறை குர்ஆனை புறக்கணித்தவர்கள், இஸ்லாத்தை வெறுத்தவர்கள், தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை உலகத்தில் எப்படி இருக்கும், மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறை குர்ஆன் 20வது அத்தியாயத்துடைய 124வது வசனத்தில் சொல்கிறான். வமன் அகரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வல்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. யார் என்னுடைய போதனையை இந்த உலகத்தில் புறக்கணிக்கிறார்களோ, என்னுடைய சத்தியம் உங்களுடைய காதுகளுக்கு வரும், என்னுடைய மார்க்கம் உங்களுடைய காதுகளில் செவிகளிலே வந்து விடுகும், என்னுடைய மார்க்கம் உங்களுக்கு வந்த பிறகும், என்னுடைய தூதருடைய நன்மைகள் உங்களுக்கு போதிக்கப்பட்ட பிறகும், இஸ்லாத்துடைய எல்லா தாற்பயமும் உங்களுக்கு விளக்கமாக சொன்ன பிறகும் யார் என்னுடைய போதனையை புறக்கணிக்கிறார்களோ, சத்தியத்தை மறுத்து வாழ்கிறார்களோ, ஜும்மாவிலே அமர்ந்தும் கூட பயன் பெறாமல் வாழ்கிறார்களோ, இந்த காதில் வாழ்ந்து அந்த காதில் விட்டு செல்கிறார்களோ, இப்படிப்பட்ட மக்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் என்பவர் சம்பாதிப்பார்கள், சொத்து சுகங்களை சேர்ப்பார்கள், மனைவி மக்களோடு வாழ்வார்கள், நிம்மதி அல்லாஹ் எடுத்து விடுவார். குடும்பத்தில் சக்கீனத் இருக்காது, குடும்பத்திலே மனமலர்ச்சி இருக்காது, ஒரு விரக்தியோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வார். காரணம் என்ன? வமன் அகரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வல்கா. அல்லாஹ்வை நீங்கள் புறக்கணித்து, மார்க்கத்தை புறக்கணித்து, வேதங்களை புறக்கணித்து, தூதருடைய சொல்லை இந்த பூமியிலே ஏற்காமல் யாரெல்லாம் இப்படி புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். நெருக்கடியோடு இந்த உலகத்தில் நீங்கள் பயணிப்பீர்கள். அது மட்டுமல்ல, கியாமத்துடைய நாளில் உங்களை குருடர்களாக நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா கண் இழந்த பாவிகளாக மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் போதனையை புறக்கணித்த மக்கள் எழுப்பப்படுவார்கள் என்று திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 20வது அத்தியாயத்துடைய 125வது வசனம், قال ربي لما حشرتني اعمى وقد كنت بصيرا. என்னுடைய இறைவா, பூமியில் வாழ்கின்ற பொழுது கண்ணை கொடுத்தாய், கைகளை கொடுத்தாய், கால்களை கொடுத்தாய், ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தேனே, மறுமை நாளில் ஏன் நான் குருடனாக எழுப்பப்பட்டேன்? ஏன் பார்வை எனக்கு பறிபோனது? ஏன் கண் இல்லாதவனாக இழந்தவனாக இந்த மறுமையில் நான் நிற்க வைக்கப்படுகிறேன் என்று அந்த நேரத்தில் மனிதர்கள் இறைவனிடத்திலே பேசுவார்கள். அல்லாஹ் தஆலா 20வது அத்தியாயத்துடைய 125வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது என்ன திருமறை குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் 126வது வசனத்தில் பேசுகிறான். قال كذلك اتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. என்ன பேசுகிறாய் மனிதா நீ? என்னுடைய வேத வசனங்கள் உன்னுடைய காதுக்கு வந்தது. எவ்வளவோ முறை உனக்கு மார்க்கத்தை போதித்தார்கள், ஜும்மா உரைகளிலே பேசினார்கள், திருமுறை கூட்டங்களில் பேசினார்கள், மார்க்கத்தை மாநாடுகள் போட்டு பேசினார்கள். எவ்வளவோ திருமறை குர்ஆன் உள்ளடங்கிய வேதத்தினுடைய வரியினங்கிய கிதாபுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வாரம் முழுக்க மார்க்கத்தை போதித்து ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்றெல்லாம் உமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதே. என்னுடைய அழைப்பை எல்லாம் நீ என்ன செய்தாய்? புறக்கணித்தாய், உதாசீனப்படுத்தினாய். ஆகவே இந்த நேரத்தில் நான் உன்னை மறக்கிறேன், என்னை நீ மறந்தாய். ஆகவே நீ இந்த நேரத்தில் மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதனிடத்தில் சொல்லுவான் என்பதால் அல்லாஹ் அவருடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த மறுமை நாளில்
முக பாவனையை பற்றி அல்லாஹ் தஆலா வர்ணித்து பேசக்கூடிய திருமறைகளுடைய ஆயத்துகள் உண்டு. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளிடத்தில் அந்த குழந்தையை தூக்கி அமர வைத்து கொஞ்சுகின்ற பொழுது நம்முடைய முகபாவனை ஒரு மாதிரி இருக்கும். நம்முடைய கடைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய முகபாவனை வேறு விதமாக இருக்கும். ஒரு கோபம் ஏற்படுகின்ற பொழுது அந்த கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் நம்முடைய முகபாவனை வேறு விதமாக இருக்கும். பல லட்சங்கள் நமக்கு கையில வந்து கிடைத்த பொழுது அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டில் நம்முடைய முகபாவனை வேறு விதமாக இருக்கும். மனைவியிடத்தில் சந்தோஷத்தை பரிமாறுகின்ற பொழுது இரக்கத்தோடு, அன்போடு, கருணையோடு, ஆறுதோடு நடக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் நம்முடைய முகபாவனை வேறு விதமாக இருக்கும். ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு சில சாராருடைய முகங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை திருமறை குர்ஆனில் வர்ணிக்கிறான். சகோதரர்களே, அந்த வர்ணனையுடைய அந்த வரிகளை பாருங்கள். அல்லாஹ் தஆலா 8வது அத்தியாயத்துடைய 88வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது அந்த மறுமை நாளில் சில முகங்கள், சில ஆண்கள், சில பெண்களுடைய முகங்கள் மலர்ச்சியுடையதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த மறுமை நாளில் மக்களில் சில சாரார்களுக்கு முகம் என்பது மலர்ச்சியுடையதாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். 75வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம், அந்த மறுமை நாளில் சில முகங்கள் மட்டும் மலர்ந்து மலர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், மலர்ச்சி அடையும், மலர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அடுத்த திருமறை குர்ஆனை ஆங்கிலத்திலே பேசுகிறார். 80வது அத்தியாயத்துடைய 38வது வசனம், அந்த முஸ்பிரா என்ற வார்த்தையில் அல்லாஹ் அந்நாளில் சில முகங்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு முகம் என்பது ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு, மார்க்கத்தை நேசித்தவர்களுக்கு, திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைத்தவர்களுக்கு, 5 நேர தொழுகை பள்ளியோடு தொழுதவர்களுக்கு, அல்லாஹ்விடத்திலே அமர்ந்து இஸ்திக்பார் செய்தவர்களுக்கு, பாவ மன்னிப்பு கேட்டவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணிந்து இணைதுணைகளை கற்பிக்காமல் எவர்கள் வாழ்ந்தார்களோ அந்த மக்களுடைய முகம் பிரகாசமாக அந்த மறுமை நாளில் இருக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 80வது அத்தியாயத்துடைய 39வது வசனம், வாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, அந்த மறுமை நாளில் அந்த முகம் சிரித்துக் கொண்டே இருக்கும் மகிழ்ச்சியோடு. அல்லாஹ் அக்பர். இது இறை விசுவாசிகளுக்கு மட்டுமே இருக்கிற பாக்கியம். மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் மட்டுமே இருக்கிற முகபாவனையினுடைய அந்த சாராம்சத்தை அல்லாஹ் சொல்லி 75வது அத்தியாயத்துடைய 23வது வசனம், இலா ரப்பிகா நாதிரா, அந்த மறுமை நாளில் இறைவனை பார்த்துக் கொண்டே சில முகங்கள் இருக்கும், சிரித்துக் கொண்டிருக்கும், முகம் பிரகாசமாக இருக்கும், ஒளி வீசிக் கொண்டே இருக்கும், மலர்ந்து இருக்கும், மலர்ச்சியுடையதாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ் வர்ணிக்கிறான். இறை விசுவாசிகளான பெண்களுக்கு, இறை விசுவாசிகளான ஆண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 3வது அத்தியாயத்துடைய 107வது வசனம், வஅம்மல்லதீன யவ்வத் உஜூஹும் ஃபீ ரஹ்மத்தில்லாஹ், அந்த மறுமை நாளில் வெண்மையான முகமுடையவர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலேயே அவர்கள் அந்த மறுமையிலே இருப்பார்கள். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டாமா? எதற்காக வேண்டிய இந்த உலகத்தில் வாழ்கிறோம் சகோதரர்களே? இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. இந்த பாக்கியம் ஒவ்வொரு இறை விசுவாசிகளுக்கும் கிடைக்க வேண்டும். இறைவனை பார்த்துக் கொண்டே இருக்கிற பாக்கியம், முகம் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கிற பாக்கியம், அல்லாஹ்வுடைய வெண்மையான முகத்தில் அவருடைய அருளிலேயே இருக்கிற பாக்கியம் நாளைக்கு கிடைக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மார்க்கத்தை நேசித்து, தூதரை நேசித்து, இறையச்சத்தோடு மனைவிக்கும் மக்களுக்கும் மார்க்கத்தை போதித்து, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எந்த மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். சில முகங்கள் அந்த மறுமை நாளில் மிகப்பெரிய சோகமாக இருக்கும், கவலையோடு இருக்கும், துக்கத்தோடு இருக்கும். அந்த முகம் எந்த முகம் தெரியுமா? இறைவனை புறக்கணித்த முகம், மார்க்கத்தை புறக்கணித்த முகம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து தொழாத முகம்,
தன்னுடைய முகத்தை அவருடைய சன்னிதானத்தில் நெற்றி வைக்காத முகம், எவ்வளவோ முறை பார்க்க போதிக்கப்பட்ட பிறகும் கூட இரண்டு முகத்தோடு இந்த உலகத்தில் நயவஞ்சர்களாக வாழ்ந்த முகம், பொய்யை பரப்பிய முகம், வட்டியோடும் வரதட்சணையோடும் விபச்சாரத்தோடும் எந்த முகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உலா வந்ததோ அந்த முகங்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே வர்ணிக்கிறான். பாருங்கள், 75வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம். அந்த மறுமை நாளில் சில முகங்கள் சோகமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு எந்த முகம் இந்த சோகமாக இருக்கும்? அவர்கள் அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணித்தவர்கள், தூதருடைய சுன்னாவை ஏற்காதவர்கள். அந்த முகங்கள் மறுமை நாளில் சோகமாக இருக்கும். 80வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம், அந்த மறுமை நாளில் சில முகங்கள், ஒரு சில சாரார்கள், ஆண்கள் பெண்களுடைய முகத்தில் நீங்கள் பார்க்கலாம், உறுதி பிடித்திருக்கும். அல்லாஹ்வுக்கு எடுத்து படிங்கள் சகோதரர்களே திருமறை குர்ஆனை. தூங்க இழந்ததனை இரவு தூங்க செல்கின்ற பொழுது வரை மொபைல் போனை எவ்வளவு முறை பார்க்கிறோம். என்னுடைய கருத்துக்கு என்ன பதிவு வந்தது, என்ன மக்கள் பதிவை போட்டார்கள், எந்தெந்த ஊரில் என்னென்ன நடந்தது என்று எவ்வளவு முறை நம்முடைய மொபைல் போனை எடுத்து நேரத்தை இதற்கு கொடுத்து பார்க்கிறோம். திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். நாம் எல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிறான் மூமின்களுடைய முகம், அடுத்து இறை மறுபாளுடைய முகம் எப்படி இருக்கும். இதெல்லாம் படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு தெரியும். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் 80வது அத்தியாயத்துடைய 41வது வசனம், அந்த மறுமை நாளில் சில சாரார்கள், ஆண்கள் பெண்களுடைய முகத்தில் கருமை மூடி இருக்கும், வெண்மை இருக்காது, பிரகாசம் இருக்காது. அந்த மறுமை நாளில் நீங்கள் அவர்களை பார்க்கலாம், கருமையோடு இருப்பார்கள், புழுதி விரிந்து இருப்பார்கள், சோகமாக சிலர் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 88வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், சில முகங்கள் அந்த மறுமை நாளில் அவமானப்பட்டு, கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, அந்த நேரத்தில் பணிவோடு ஒரு இடத்தில் சில முகங்கள் அமர்ந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 75வது அத்தியாயத்துடைய 25வது வசனம், இந்த நேரம் நான் வெற்றி பெறக்கூடிய நேரம் அல்ல, இந்த நேரம் எனக்கு மிகப்பெரிய பேராபத்து ஏற்பட போகிறது, இந்த நேரத்தில் எனக்கு எந்த ஈடேற்றமும் கிடையாது, இந்த நேரத்தில் யாருடைய உதவி எனக்கு இல்லை, மிகப்பெரிய பேராபத்து என்னை வந்து சூழப் போகிறது என்பதை ஒரு சில முகங்கள் அந்த மறுமை நாளில் அறிந்து கொள்ளும். 79வது அத்தியாயம் 9வது வசனம், அவற்றினுடைய பார்வைகள், சில முகங்களுடைய பார்வைகள், ஒரு சில சாராருடைய முகங்களுடைய பார்வைகள் நிலைகுத்தி தாழ்ந்திருக்கும். அல்லாஹ்வுடைய வர்ணனை, அல்லாஹ்வுடைய வர்ணனை. இறை விசுவாசிகளுடைய முகத்துடைய வர்ணனை எப்படி? பாவிகளுடைய முகத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு 80வது அத்தியாயம் 42வது வசனம், உலைக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள்தான் இறைவனை மறுத்தவர்கள், இறை தூதர்களை பொய்யாக்கியவர்கள், ஏக இறைவனை மறுத்த பாவிகள், திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைக்காத பாவிகள், மார்க்கத்தை நேசிக்காதவர்கள், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது செல்வம்தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம் என்று அழிந்து திரிந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 88வது அத்தியாயம் 3வது வசனம், ஆமிலத்துன் நாசிபா, அந்த முகம் தீயவற்றை மட்டுமே நேசித்தது, பாவத்தை மட்டுமே நேசித்தது, அநியாயத்தை மட்டுமே நேசித்தது, வட்டியோடும் விபச்சாரத்தோடும் மதுவோடும் மங்கையோடும் தொடர்பு வைத்த அந்த முகத்தை பற்றி அல்லாஹ் இப்படி வர்ணனை செய்து 79வது அத்தியாயம் 8வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்தில் அந்த சில முகங்கள் கலக்கத்தோடு அமர்ந்திருக்கும். மிகப்பெரிய பயம், மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய கலக்கம், வெற்றி பெற முடியாது, பேராபத்து ஏற்பட போகிறது என்கின்ற அந்த நிராசையோடு சில முகங்கள் அமர்ந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. எந்த முகம் நமக்கு வேண்டும் சகோதரர்களே? நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். எந்த முகம் நமக்கு வேண்டும்? சிரித்துக் கொண்டு, இறைவனை பார்த்துக் கொண்டு, பிரகாசத்தோடு, வெண்மையான முகத்தோடு இருக்கிற முகம் வேண்டுமா?
வெறுமை சூழ்ந்திருக்கிற, புழுதி படிந்திருக்கிற, சோகத்தோடு இருக்கிற, தலை தாழ்ந்திருக்கிற, பேராபத்து ஏற்பட போகிறது என்று பயந்திருக்கிற மதம் வேண்டுமா? இது வேண்டும் நமக்கு. நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மார்க்கத்தை நேசித்து தொழுகையோடு இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது தொடர்ந்து வைத்து மார்க்கத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா அந்த வாழ்வை நமக்கு வழங்குவார். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா இது போன்ற சம்பவங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் தஆலா எதை வர்ணிக்கிறான் தெரியுமா? 69வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்திலே இருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒரு சில மக்களை பற்றி வர்ணிக்கிறார். அந்த வர்ணனை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அல்லது ஒரு ஆண்கள் பெண்கள் இந்த உலகத்தில் கிடைத்த வாய்ப்பு எல்லாம் இழந்து தொழுகையை பேணாமல் இஸ்லாத்தினுடைய மதத்துவத்தை விளங்காமல் வாழ்ந்து மரணித்து போனவர்களுடைய பதிவேட்டை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கொடுக்கிற நேரம். ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடத்தை வாங்க விற்க போகும்போது அந்த இடத்துடைய நீளம் என்ன, அகலம் என்ன, மதிப்பு என்ன, சொத்து மதிப்பு என்ன என்று உள்ளடங்கிய ஒரு பேப்பர் நம்முடைய கரத்தில் இருக்கும். அந்த சொத்து மதிப்பினுடைய பேப்பர் அது என்ன? அதனுடைய எல்லா செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பத்திரம். இதை போல ஒரு மனிதன் வாழ்ந்த மரணத்தை அடையக்கூடிய நேரம் வரை இருக்கிற அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வில் தனிமையில் செய்தது, அந்தரங்கத்தில் செய்தது, வெளிப்படையாக செய்தது, சமுதாயத்தில் வாழ்ந்தது, தொழுதது, நோன்பு நோற்றது, திருமறை குர்ஆன் ஓதியது, வட்டி வாங்கியது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பதிவு புத்தகத்தை அல்லாஹ் கொடுக்கும் நாள். அதை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு அவனுடைய பதிவு புத்தகத்தை இடது கரத்திலே கொடுப்பான். அல்லாஹ் என்பவர் இடது கரத்திலே சில மனிதர்களுக்கு பதிவு புத்தகங்கள் கொடுக்கப்படும். அந்த பதிவு புத்தகம் கொடுக்கப்பட்ட உடனேயே இந்த மனிதன் சொல்லுவானாம், இடது கரத்தில் என்னுடைய பதிவு புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இறைவன் என்னுடைய இடது கரத்திலே இந்த பதிவு புத்தகத்தை கொடுத்து விட்டானே, லம் அத்ரி மா ஹிசாபியா, இந்த நேரத்தில் என்னுடைய விசாரணை என்னவாக போகிறது என்று எனக்கு தெரியவில்லையே. மிகப்பெரிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் நிலவுகிறது, என்னுடைய விசாரணை என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று அந்த மனிதன் புலம்புவான். யா லைத்தஹா கானத்தின் காலியா, அந்த நேரத்தில் இந்த மனிதன் சொல்லுவான், இறப்போடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா? மௌத்தோடு என்னுடைய எல்லா விஷயம் முடிந்திருக்க கூடாதா? மண்ணோடு மண்ணாக நான் ஆகியிருக்க கூடாதா? இந்த மறுமை நாளில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய நிலைமை இந்த நேரத்தில் என்னவாக என்று தெரியவில்லையே என்று மா அகன அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய செல்வம், நான் சம்பாதித்த செல்வம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய வேலையாட்கள், என்னுடைய பணியிடங்கள், என்னுடைய ரியல் எஸ்டேட்டுகள், என்னுடைய சொத்து மதிப்புகள் எதுவுமே இந்த நேரத்தில் எனக்கு பயனளிக்கவில்லையே. எல்லாம் என்னை விட்டு பிரிந்து விட்டதே, எல்லாம் என்னை விட்டு மறைந்து விட்டதே. என்னுடைய அதிகாரங்கள், என்னுடைய செல்வங்கள் எல்லாம் என்னை விட்டு போய் விட்டது. மா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்களே, எல்லாம் இந்த நேரத்தில் நான் இழந்து விட்டேனே என்று அந்த நேரத்தில் பாவிகள் கண்ணீர் வடிப்பார்கள். அவனை பிடியுங்கள், அவனுக்கு விளங்க மாட்டீங்கள், அவனை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள். அந்த நரக நெருப்பில் இந்த ஆண்கள் பெண்களுடைய முகத்தை கருத செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர். யாருக்கு இந்த நிலைமை? பாவிகளுக்குரிய நிலைமை, பாவிகளுக்குரிய நிலைமை. எவ்வளவோ முறை தொழுகை என்று சொல்லப்படுவதும் கூட இன்றைக்கும் சில நபர்கள் ஜும்மாவுடைய மகத்துவம் புரியாமல் எவ்வளவோ நேரம் கழித்துத்தானே பள்ளிக்குள்ளே வருகிறோம். வாரத்திற்கு ஒரு முறை தொழுகக்கூடிய சில முஸ்லிம்கள் உண்டு. அல்லாஹ் 5 நேர தொழுகை கடமை என்று நமக்கு சொல்கிறார். அதை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் முஸ்லிம் என்று சொல்கிறோம். 5 நேர தொழுகை நமக்கு கடமை. வாரத்திற்கு ஒரு முறை சில முஸ்லிம்கள் வந்து தொழுகிறார்கள்.
அதிலும் தாமதம். எவ்வளவு முறை ஜும்மாவுடைய உரை கேட்டிருப்போம். மலக்குகள் பதிவு புத்தகத்தை இமாம் முன்பரிலே ஏறுவதற்கெல்லாம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை பதிவு செய்வார்கள். இல்லை என்றால் கித்தாபை மூடிவிட்டு அவருடைய பெயரை எழுதாமல் அவர்களும் செவிதாக்கி அமர்ந்து விடுவார்கள். கேட்டும் கூட நமக்கு உலகத்திலே வாழ்கின்ற ஒரு தயக்கம், பள்ளிக்கு வருவதற்கு ஒரு வெறுப்பு, ஏதோ கடமையை போல, ஏதோ சடங்கு சம்பிரதாயத்தை போல பள்ளி வாயிலுக்கு வந்து போறோமே. இந்த மறுமையை நினைவு கூற வேண்டும் நாம் எல்லாம், மௌத்தை நினைவு கூற வேண்டும் நாம் எல்லாம், மண்ணறியை நினைக்க வேண்டும் நாம் எல்லாம். திடீர் என்கின்ற மரணத்தை காதுகளில் கேட்கிறோமே. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நீங்கள் தெரிந்து வைத்திருக்க கூடாதா, புரிந்து வைத்திருக்க கூடாதா? நாளை மறுமை நாளை நீங்கள் கை சேதப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காக இதையெல்லாம் பச்சினம் குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பதை போல நமக்கு கற்றுக் கொடுத்தும் கூட இதையெல்லாம் புறக்கணித்தால் நம்மை விட கை சேதத்திற்குரிய மக்கள் வேறு யாரும் இருக்க முடியும்? அடுத்து அல்லாஹ் சில மனிதர்களுக்கு இவனுடைய பதிவு புத்தகத்தை எப்படி கொடுப்பான் தெரியுமா? சிலருக்கு இடதுகையில் அவன் நஷ்டவாளி, வேறு சிலருக்கு அல்லாஹ் தஆலா முதுகுக்கு பின்னால் கொடுப்பான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சில பாவிகள், சில ஆண்கள் பெண்களுக்கு அவர்களுடைய பதிவு புத்தகம் வாழ்க்கை, அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எதையெல்லாம் இபாதத் செய்தார்கள் என்ற உள்ளடக்கிய கித்தாபுகள் எப்படி கொடுக்கப்படும் தெரியுமா? முதுகுக்கு பின்னால் இவனும் நஷ்டவாளி. அப்படி கொடுக்கப்படுகிற பெண்களும் நஷ்டவாளி. அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறை திருமறை குர்ஆன் 84வது அத்தியாயத்துடைய 10 முதல் 14 வரை இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய ஆயத், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظهரிஹி, யாருக்கு அல்லாஹ் தஆலா முதுகுக்கு பின்புறமாக அவருடைய வாழ்க்கை உள்ளடங்கிய கிதாபை அல்லாஹ் கொடுக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த மக்கள் அவன் அழிவை அழைப்பான். எனக்கு மரணம் வர வேண்டும் என்று அழைப்பான். எனக்கு கடல் முடிக்கப்பட வேண்டும் என்று அவன் கதறுவான், கண்ணீர் ஒழிப்பான். அந்த ஆண்கள் பெண்கள் முடிவே வராதவர்களுக்கு அவர்கள் அழிவை அழித்த பொழுதும் கூட அவர்களுக்கு அழிவு என்பது அந்த நேரத்தில் இருக்காது. நரகத்தில் போட்டு அவர்கள் கருக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அந்த நரகத்திலே கருகக்கூடிய மக்களை அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் நரகத்திலே கருகக்கூடிய அந்த ஆண்கள் பெண்களை அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது அவர்கள் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். மனைவியோடு, மக்களோடு, குடும்பத்தோடு, சொந்த பந்தத்தோடு, செல்வ செழிப்போடு, குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தவர்கள். எல்லாத்தையும் அனுபவித்த இவர்கள் அல்லாஹ்வை மறந்ததால், தூதரை மறந்ததால், மார்க்கத்தை மறந்ததால், இஸ்லாத்தை புறக்கணித்ததால், தொழுகையை விட்டதால், அந்த மன்னரையும் மறுமையும் ஏகத்துவத்தையும் புறக்கணித்த காரணத்தினால் அவர்களுக்கு நடக்கிற மிகப்பெரிய அபரியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழும் போது இருந்தார்கள், இறைவனிடத்தில் மிக்கவே பெறமாட்டோம். இறைவன் என்னை கேட்க மாட்டான், தண்டிக்க மாட்டான், அந்த மறுமையினால் நாங்கள் சிக்க மாட்டோம் என்று நாம் நினைத்து வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பேர் இழப்பு இது என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து அல்லாஹ் இறை விசுவாசிகளை வர்ணிக்கிறான். எனக்காக வேண்டி ஃபஜ்ரை தொழுதவன், எனக்காக வேண்டி தஹஜ்ஜத்தை தொழுதவன், எனக்காக வேண்டி நான் கொடி என்று சொன்ன பொழுது வாரி கொடுத்தவன், எனக்காக வேண்டி தர்மம் செய்தவன், எனக்காக வேண்டி மனித மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தவன், தன்னுடைய வழக்கரம் செய்கிற தர்மம் இடக்கரத்திற்கு கூட தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது செய்தவன், தொழுகையை முறையாக பேணியவன், முன்பின் சுன்னத்துகளை பேணியவன், நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டவன், குர்ஆன் சுன்னாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவன். எவ்வளவோ பெரிய டெக்னாலஜி சூழ்ந்திருக்க, பாவங்கள் அதிகரிக்கிற இந்த காலத்திலும் கூட மார்க்கத்தை நேசித்து, தூதருடைய வாழ்வை நேசித்து, கட்டுப்பாட்டோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த இறை விசுவாசிகளான ஆண்கள் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். 84வது அத்தியாயத்துடைய 7, 8, 9 போன்ற 3 வசனங்களை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு சில இறை விசுவாசிகளை அழைப்பான். அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்த சாரார்கள், தொழுகையை பேணிய சாரார்கள்,
குர்ஆனோடு வாழ்ந்த சாரார்கள் அந்த ஆண்கள் பெண்களை அழைத்து அல்லாஹ் வலது கரத்திலே அவர்களுடைய கிதாபை கொடுப்பான், வலது கரத்தில் பதிவு புத்தகத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவான். அந்த மக்களை அல்லாஹ் மறுமை நாளில் இலகுவான அடிப்படையில் விசாரணை செய்வான். துருவி துருவி அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் அழிந்து விடுவான். யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் வெற்றி பெற முடியாது. காரணம், தொழுகையில் உன்னுடைய நெற்றி எப்படி இருந்தது, உன்னுடைய கை எப்படி இருந்தது, உதவி எப்படி இருந்தது, விரல் எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பற்றி நம்மால் சொல்ல முடியும்? துருவி துருவி அல்லாஹ் கேள்வி கேட்டால் அவன் அழிந்து விட்டான் ஆயிஷாவை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? இலகுவான அடிப்படையில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு கேள்வியை கேட்பான். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சந்தோஷமாக அந்த மறுமை நாளில் வருவார். வந்து சொல்லுவார், என்னுடைய கிதாபை என்னுடைய ரப்புல் ஆலமீன் வலது கரத்திலே கொடுத்து விட்டான். 69வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாவ முக்ரவு கிதாபியா. என்னுடைய இந்த கிதாபை நீங்கள் படிக்க கூடாதா? நான் இந்த பூமியில் வாழ்ந்த என்னுடைய வாழ்வையெல்லாம் அல்லாஹ் தஆலா நீ வெற்றி பெற்று விட்டாய் மனிதனே, நீ வெற்றி விட்டாய் என்று பெண்களை என்று 100% வெற்றியாளர்களுடைய கிதாபை அல்லாஹ் என்னுடைய வலது கரத்தில் கொடுத்து விட்டான். என்னுடைய சகோதரனே படிக்க கூடாதா? என்னுடைய சகோதரிகளே வாசியுங்கள், நான் சொர்க்கவாசி, நான் சொர்க்கவாசி என்று இறை விசுவாசியான ஆண்கள் பெண்கள் அந்த சுவனத்தை சுற்றி சுற்றி வருகிறார்கள். என்னுடைய கிதாபை படியுங்கள், என்னுடைய கிதாபை படியுங்கள் என்று அதை சுற்றி சுற்றி வருவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அன்வரையாம் திருமறை குர்ஆன் சொல்கிறான் என்றால் இவர்கள் தான் வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? இந்த மறுமை நாளில் வலது கரத்தில் கிதாபை வாங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்திருக்க வேண்டும். கிதாபை குடும்பத்தோடு சென்று படியுங்கள் என்று சந்தோஷமாக பேச வேண்டும். அவர்கள் தான் வெற்றியாளர்களை தவிர இந்த உலகத்தில் கிடைத்த வாய்ப்பு எல்லாம் இங்கு இடத்தை வாங்கி போட, அங்கு வீடை கட்ட, வாகனத்தை வாங்க, சொத்துக்களை வாங்கி குவிக்க, மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்வதற்கு காரணமாக இருக்கிற எல்லாம் நம்மை விட்டு போய்விடும் சகோதரர்களை. எதுவுமே உதவாது, எது உதவும்? அல்லாஹ்வுடைய இணக்கமாக வாழ்கிற வாழ்வு, மறுமையோடு வாழ அந்த எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் திட்டமிட்டு இந்த உலகத்தில் குருவி சேர்ப்பதை போல இபாதத்தை செய்து அதை அப்படியே சுவனத்திற்கு செல்லுகிற நேரம் வரை அது நமக்கு பயனளிக்குமே. அந்த அமல்களை இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் செய்து அப்படிப்பட்ட சுவனவாசிகளாக மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதலாவது ஜும்மாவுடைய உரையை நான் யோசிக்கிறேன். Alhamdulillah rabbil alamin wa la ilaha lil-muttaqin wa la udwana illa 'alal zalimin wa salatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. amma ba'd. கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய இந்த ஜும்மாவுடைய கலெக்ஷனை பொறுத்தவரை சமகால சவால்களும் சன்மார்க்க பெண்களும் என்கின்ற பெண்களுக்கு உண்டான ஒரு இஜ்திமா நாளைய தினம் போத்தனூரோடு தென்றல் பகாலை வைத்து மாலை 4:30 மணி முதல் பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இந்த கருப்பொருளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான மார்க்க நன்னெறிக்குரிய ஒரு திடல் ஏற்பாடு அந்த இடத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் பெண்களுக்கு பிரத்யேகமாக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஏன் இந்த வழிகாட்டுதல் அந்த இடத்தில் பேசப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு நீங்களும் சரி, நானும் சரி, உங்களுடைய வீடுகளிலும் பெண் மக்கள் உண்டு, என் வீட்டிலும் பெண் மக்கள் உண்டு, யாரும் இருக்கிறதில்லை. ஒரு காலம் இருந்தது, தவறை பயந்து செய்த காலம். ஒரு பீடியை குடிக்க, ஒரு சிகரெட்டை குடிக்க நம்முடைய அத்தாமார்கள் காலத்தில், அத்தாவுடைய காலத்தில் எல்லாம்
ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் பயந்து தவறுகள் செய்யப்பட்டது. அதுவும் என்னுடைய தாத்தாவுக்கு பெரிய தாக்க தெரிஞ்சா என்னை அடிச்சுவாங்கிறது ஒரு பயம் கவலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் பறந்து போய்விட்டது காற்று. இன்றைக்கு ஆய்வறிக்கை பேசுகிறது. 6ஆம் வகுப்பு படிக்கிற பெண் பிள்ளை, 5ஆம் வகுப்பு படிக்கிற பெண் பிள்ளை, ஆண் மக்கள் தவறுடைய உச்சத்திற்கு இன்றைக்கு செல்கிறார்கள். பாவத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மொபைல் போன்கள் என்ற கருவின் மூலமாக யாரும் எந்த தவறையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா தவறுகளையும் யூதர்களுடைய திட்டம் இன்றைக்கு எல்லாம் இந்த மொபைல் போனுக்கு அடி. இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் எங்கு சென்றாலும் தண்ணீரை தேடுகிறார் மனிதன். ஆண்கள் பெண்கள் தண்ணீரை நேசிக்கிறார்கள். பாவத்துடைய எல்லா செயல்பாடுகளும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்று இருப்பதை விட நன்மை விட தீமைகள் இன்றைக்கு கற்றுக்கொடுக்கப்படுகிறது. எல்லா பெண்களும் அல்லாது பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு சகோதரர் பதிவில் போடுகிறார். சர்வசாதாரணமாக கடைவீதியில் இருக்கிற முஸ்லிம் பெண்கள் ஒரு இடத்தில இருந்து ஒரு இடத்திற்கு செல்ல ஆண்கள் பயன்படுத்துகிற ரேபிடோவில் பெண்கள் புக்கிங் செய்கிறார்கள். ஆண்கள் வாகனத்தை ஓட்டி கொண்டு வர ஃபர்தா அணிந்திருக்கிற பெண்கள் அந்த ரேபிடோ வாகனத்தில் அமர்ந்து வீட்டிற்கு செல்கிறார்கள். இரவு நேரங்களில். அல்லாஹ் அக்பர். இருந்து நடக்கிறது. இதே மார்க்கத்தை போதிக்கிற கோயம்புத்தூரில், பல பள்ளிகள் சூழ்ந்திருக்கிற கோயம்புத்தூரில், மார்க்கத்துடைய எழுச்சிகள் இருக்கிற கோயம்புத்தூரில் நடக்கிறது என்றால் ஒரு பக்கம் மார்க்கம், இன்னொரு பக்கம் பாவமா? ஒரு பக்கம் எழுச்சி, ஒரு பக்கம் வீழ்ச்சியா? இது நம்முடைய குடும்பத்தில் அல்ல, எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பரவி கொண்டு வருகிறது. ஆண்களோடு பெண்கள் சகஜமாக, பெண்களோடு ஆண்கள் சகஜமாக, நகரம் நகரம் என்றால் என்ன என்ற பாகுபாடு இல்லாமல் பாவத்துடைய எல்லா வாசலும் இன்றைக்கு திறக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதனுடைய விழிப்புணர்வை நம்முடைய பெண்களுக்கும் சமுதாய பெண்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மாலை 4:30 மணிக்கு பெண்களுக்கு உண்டான இந்த இஜ்திமா நடைபெற இருக்கின்றது. அதில் இங்கு வந்திருக்கிற அனைத்து சகோதரர்களும் தாய்மார்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண் மக்களை அதிகமாக அந்த இடத்தில் கணித்துறீங்கள். காரணம், நன்னெறியை கற்றுக்கொண்டே இருந்தால்தான் ஒழுங்கம் நம்மிடத்திலே இருக்கும் சகோதரர்களே. அதெல்லாம் நம்மிடத்திலே இருந்தபடி போனால் பாவத்துடைய செயல்பாடுகள் எல்லாம் குடிகொண்டு விடும் நம்முடைய உள்ளத்தில். இதை கருத்திலே கொண்டு நம்முடைய வருங்கால சந்ததிகள் பெண் மக்கள் நல்ல முறையிலே இந்த போட்டியிலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து சகோதர சகோதரிகளும் அதில் நீங்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் நாளைய தினம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பொருளாதார தேவைகள் உள்ளது. ஆகவே வந்திருக்கிற அனைத்து சகோதரர்களும் உங்களுடைய பொருளாதாரத்தை நிரப்பமாக இந்த நன்மையான காரியத்தில் எதற்கோ செலவழிக்கிறோம், எதற்கோ பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். நம்முடைய மொபைல் போன் எடுத்து வீட்டுக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னால் உடனே அதை புக்கிங் பண்ணி வீட்டுக்கு வாங்குறோம். எவ்வளவோ செலவழிக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் எந்த பயனும் இல்லை. அல்லாஹ்வை பற்றி பேசுகிற, தூதரை பற்றி பேசுகிற நம்முடைய சமுதாய பெண்களுடைய நல்வாழ்வுடைய முன்னேற்றத்திற்காக இஸ்லாம் 4 பேருடைய காதலை போய் விட அதில் சில நபர்கள் திருத்தி வாழ்வதற்குண்டான ஒரு களமானது இருக்கிறது என்பதற்காக இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கும் அதில் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு பிரார்த்தனையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.